ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மயிலுக்கு மனசே ஒடிஞ்சு போச்சு. ஏன்னா சரவணன் கிட்ட நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே சரவணன் அதை ஒரு விஷயமா எடுத்துக்காம இங்கே மயிலை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் சரவணன் இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே அங்கே நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற விஷயத்த இங்கே மீனா கிட்டேயுமே சொல்லியிருப்பாங்க மயிலுமே. அதுக்கப்புறம் மீனாவும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம மயிலக்காவை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா மயிலக்காவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நம்ம எதனா ஒன்று சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு அங்கே கோமதியை கோயிலுக்குமே வர சொல்கிறாங்க. கோமதியும் சொல்லிட்டு இங்கே மயிலையுமே சொல்லிடுறாங்க. மயிலுமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்கே மயிலை பார்த்ததும் கோமதிக்கு பயங்கர கோபம். எதுக்கு இங்கே வந்தா, இவளை பார்த்தாவே இவ பின்னாடி போலீஸ் வருமோ இல்லை யாருன்னா வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. மீனா, எதுக்காக என்ன கோயிலுக்கு வர சொன்ன? இவளை பார்க்கறதுக்காக தான் என்ன வர சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே பயங்கரமாக கோபமாக இங்கே மீனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அத்தை அது என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்கிறாங்க. ஆனால் அதை எதுவுமே கேட்காம இங்கே கோமதியும் இவக்கூட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மனசே கிடையாது. ஏன்னா இவ அவ்வளோ பெரிய இது ஃப்ராடு ஃபேமிலி. ஏன்னா இவங்க ஃபேமிலி எல்லாருமே ஃப்ராடாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு இப்போ ஒரு பொய்யை கூட கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நான் இவ கூட பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல மீனா. இவளை ஃபஸ்ட்டு போக சொல்லு, நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கோமதியும். உடனே இங்கே மீனாவும் அத்தை கொஞ்ச நேரம் நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அத்தை. அங்கே மயிலக்கா ரொம்பவே பாவம் அத்தை. மயிலக்கா சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புங்க அத்தை. நீங்கள் மயிலக்கா சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லலாலுமே பரவாயில்ல, நீங்கள் மயிலக்காவை சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதியும் மீனா சொல்கிறத கேட்டுட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மீனா, இதுக்கு மேலே அவள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கப்பு சுப்புன்னு கிளம்ப சொல்லு. ஏன்னா அவகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா அவள் மூஞ்ச பார்க்குறது கூட எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. அவளை ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு கிளம்ப சொல்லு. ஏன்னா அவங்க குடும்பமும் சரி எவ்வளவும் சரி அந்த விஷயத்தை மறைச்சி சரவணனையும் என்னையும் இங்கே அவரையும் எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் இவளை இந்த வீட்டில் விட்டால் அந்த வீடு ரெண்டாவே ஆகிடும். அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு அவள் சொல்ல அந்த விஷயத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே நின்றுடுறாங்க. உடனே இங்கே மயிலுமே அத்தை நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். ஆனால் உங்கள் மேலே வச்சிட்டு இருந்த பாசம் என்றைக்குமே நான் பொய்யா உங்ககிட்ட பாசமாக காட்டல. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமேலுமே எனக்கு ரொம்பவே பாசம். ஆனால் எங்கள் அம்மா சொன்ன பொய்யை நான் மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு நீங்கள் என்னை வீட்டை விட்டு துரத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை நான் மறைச்சினே தவிர வேற ஒரு எந்த நோக்கத்துக்காகவும் நான் மறைக்க கிடையாது. நீங்கள் என்னை மன்னிச்சு தான் ஆகணத்தை. இப்போ நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட இந்த விஷயமெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் மீனா தான் இப்போ இந்த கோயிலுக்கு வர சொன்னேன், அதனால தான் நான் வந்தேன். ஆனால் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே ஆனால் என் மனசு கேட்கல. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அத்தை. ஏன்னா இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லி மாமா என்ன மனசு காயப்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் அவரை மாதிரி இல்லாமல் என் விஷயத்த நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே சொல்லிடுறாங்க. உடனே கோமதியும் அப்படி என்ன விஷயத்த கொண்டு வந்திருக்க, நீ என்ன விஷயம் சொல்ல போறியோ அதை டக்குன்னு சொல்லு. ஏன்னா உங்ககிட்ட நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத சரவணன் பார்த்தானா ஏன் கூடயுமே அவன் பேச மாட்டான். ஃபஸ்ட்டு சொல்ல வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கோபமாக கேட்கவும் உடனே இங்கே மயிலுமே அத்தை நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் மாமா கிட்ட சொல்லி மாமா என்னை அசிங்கப்படுத்த இல்லாமல் என்ன கேவலமாக பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் கூட இடமே இல்லை. ஆனால் இருந்தாலுமே மீனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தா. இந்த விஷயம் நான் பிரெண்டாக இருக்கிறது இப்போ நான் உண்மையை தான் சொல்கிறேன், இப்போவும் இல்லை அப்போயுமே நான் உண்மையை தான் சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்தில் நகை விஷயத்தில் படிப்பு விஷயத்தில் வயசு விஷயத்தில் எல்லா விஷயத்திலுமே நான் பொய் சொல்லிட்டு இருந்தாலுமே ஆனால் இந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் பொய் சொல்லலை. என்ன நம்புங்க
அத்தை, ஏன்னா அவரு தான் என்ன புரிஞ்சுக்கல, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை. நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதுக்கான ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை கூட நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் நேராகவே நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதியும் இதை கேட்டுட்டு நம்பாமல், மயில் இதுக்கு மேலேயுமே எங்களுக்கு உன்னை நம்பி மனசு ஒடிஞ்சு போகிறதுக்கு எங்களுக்கு தெம்பு கிடையாது. நான் இதுக்கு மேலேயுமே இங்கே நின்றனா நீங்கள் என் மனசைவே மாற்றிடுவீங்க. மீனா, என்ன மீனா, இதுக்கு தான் கூட்டிகிட்டு வரேன்னு நினச்சிருந்தேன்னா நான் அப்போவே வந்திருக்கவே மாட்டேன், நான் வீட்டிலே இருந்திருப்பேன், இவங்கள வேற பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் வந்து, என்னங்க, என்ன என் பொண்ணு முஞ்ச பார்க்கறதுக்கு உங்களுக்கு அருவருப்பாக இருக்கா? அப்படி உங்களுக்கு என்ன தோணுது, மனசில் என்ன தோணுது எங்கள் பொண்ணை பார்த்தா? எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் சமைச்சு உங்களுக்கு கொட்டிக்கிட்டு தானே இருந்தா, உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு தானே இருந்தா. நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தவங்கள நீங்கள் ஒரு வார்த்தை அவங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டிங்க. அவள் மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாளாவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் சென்டரில் பேசுகிறாங்க. இதை பாக்கியத்தை பார்த்ததும் மீனாக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இங்கே பாக்கியத்தை அங்கே வந்து பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வெளியே விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் மீனா பேச்செல்லாம் கேட்காம பாக்கியம் வந்து கோமதி பேசுகிறத கேட்டதும் கோபத்தில் அங்கே கோமதியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மயிலுமே, அம்மா எதுவுமே பேசாதீங்கம்மா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்கள் வேற இடையில வந்து பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க, நானே இப்போ அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், நீங்கள் எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே பாக்கியம் கிட்ட சொல்லிடுறாங்க. பாக்கியம் அதெல்லாம் கேட்காம, என்னங்க என் பொண்ணு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாளா, ஏதோ 4 பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை ஏதோ குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அவள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? நீங்கள் எந்த தப்புமே பண்ணலையா? அவள் அப்படி என்ன தப்பு செஞ்சா நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணோம். ஆனால் என் பொண்ணு இந்த விஷயத்த மறைச்சி வச்சதில் ஒரு தப்பு பண்ணிட்டா. அந்த விஷயத்த நினச்சி நீங்கள் அவளை வீட்டை விட்டு துரத்துந்து இல்லாமல் நீங்கள் கோர்ட்டு மூலியமாக பார்த்துக்கோங்க, அந்த மூலியமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எங்கள் பொண்ணு என்ன விஷயத்த சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா? அவள் பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதும் நீங்கள் முதல்ல சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் சந்தோஷப்படாமல் அவன் மூஞ்சை கூட பார்க்கறதுக்கு உங்களுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே உன் பையன் வந்து இங்கே என் பொண்ணை அசிங்கப்படுத்துறது இல்லாமல் நீங்களும் உங்கள் கோயிலில் வச்சு நீங்கள் அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பயங்கர கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே மீனாவும், உங்களை இங்கே வர வேணாம்னு சொன்னேன், எதுக்காக இங்கே வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கேட்காம இங்கே பாக்கியமும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கோமதியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே மீனாவுமே பேசுகிறாங்க. அத்தை, நான் மயிலக்காவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. மயிலக்கா உண்மையாகவே 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்டுமே என் கையில் இருக்குது. ஏன்னா அக்கா முன்னையும் சரி இப்பயும் சரி பொய் சொல்லலை. ஆனால் அங்கே ஏதோ எதர்ச்சியாக நடந்ததில் அவங்க சொன்ன பொய்யில் கனெக்ட் பண்ணி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மயிலக்கா எந்த தப்புமே செய்யாதவங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் ஏதோ இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா மயிலக்கா வந்து ரொம்பவே பாவத்தை, ஏன்னா தற்கொலை வேறு முயற்சி பண்ணிட்டு அவங்க இப்போதான் மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள புரிஞ்சிக்காம இருந்தீங்கன்னா என்னத்தை, அதுக்கு தான் அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்களுமே புரிஞ்சிக்காம மயிலக்காவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இதை கேட்டதும் கோமதியுமே கொஞ்சம் மனசு மாறி அவள் உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே கேட்குறாங்க. இங்கே மீனாவும், ஆமாத்தை அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, ஏன்னா அந்த ரிப்போர்ட்டையுமே நான் தான் பார்த்தேன், அதே மாதிரி நான் தான் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிட்டுமே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.